மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. பலம் வாய்ந்த கிரகமான சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க. கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக மாற அதிக வாய்ப்பு இருக்கு. பயத்தோடு நீங்கள் சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. கவனமும் நிதானமும் இருந்தால் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 2024 நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, அதுக்கப்புறம் திருமண வரன் கடைசியில் வரைக்கும் அமையிற மாதிரி போகும். கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையால் அமையாது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை 2024 நீங்கள் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை கடந்த ஆண்டுகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீனராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசிக்காரங்க, எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலே கிடையாது. முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இறங்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க தான் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு. இந்த மீனராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பத்திலையும் போய் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் ரொம்பவே அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரங்க இருக்காங்க. மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைங்கிறது நிறையவே வந்துட்டுருக்கு. பிரச்சனை எப்படி இருந்து வருதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து கடந்த ஆண்டுகளில் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. மீனராசிக்காரங்க நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடம்பர செலவில் அதிகமாக செலவு பண்ணுறவங்க தான் மீனராசிக்காரங்க. அதாவது கம்பேரிசன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அது இருக்குது, அவன்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, அவன் நல்ல வீடு வச்சுருக்கிறேன், அந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து கம்பேரிசன் பண்ணி தனக்கும் ஆசையை வளர்த்துக்கிட்டு அந்த பொருள் உடனடியாக நம்மளுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வெட்டி ஆடம்பர செலவில் பண்ணி கடைசியில் கடனாளியாக தான் உட்காந்துருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரையோடையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கிங்க. அடிப்படை விட்டுட்டு நீங்கள் ஆடம்பரத்துக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இந்த ஆண்டும் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் உங்களுடைய குடும்ப செலவை மட்டும் பார்த்துக்கிட்டு சிவனேன்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனராசிக்காரங்க ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த ஹெல்ப் பண்ண நபர் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காம ஏமாற்றிடுவார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், இவங்க தான் கடனையும் அடைக்கிற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தால் தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பணப்பிரச்சனை அப்படிங்கும்போது பணம் அப்படின்னு வந்துட்டாவே கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்று. மீனராசிக்காரங்க நேயர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மைகள் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்குது. மீனராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க.
மீனராசிக்காரங்க தோல்வியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறக்காக வந்து எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3-4 வருஷம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து வக்கட்ட வெளியே இது ஆகாது, செட் ஆகாது, நம்ம வேறு ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ண மாட்டாங்க. என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாம், இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மீனராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகிறது. எல்லாரையும் நம்பி ஏமாற்றம் அதிகமாகவே அடைஞ்சிருக்கீங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்விலே இருக்காது. உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி நீங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெற போகிறீங்க. நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் தொலைச்சிருக்கிறீங்களோ கொடுத்த பணம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லேண்டு பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நீங்கள் என்னத்தை இழந்தீங்களோ அது எல்லாமே மீண்டும் வந்து உங்களோட கைக்கே வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து தொழில் லாபம்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இனிமேல் கடந்த ஆண்டுகளில் வந்து தொழில் லாபம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்திருக்காது. ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே சரியாக போயிருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்திருக்காது. ஆனால் இந்த ஆண்டு வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு லாபங்கிறது 2 மடங்காக உயரப்போகிறது. எப்படியோ ஒன்று 2024 நரக வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் 2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ராஜயோகம் இருக்கிறது. அதாவது வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் அதற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதற்குண்டான எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா மீனராசி நேயர்கள் கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டகசனி, அஷ்டமசனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைய விடாமல் ஒரு தடையாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ராஜயோகம் கூட இருக்கிறதுனால இந்த ஆண்டு நீங்கள் கை வைக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய மாற்றங்களை புது மாற்றங்களை வந்து வகுப்பார். நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, ஒரு வழியாக வந்து கடனெல்லாம் கட்டி நிம்மதியாக வாழலான்னு பார்த்தா கூட வாழ முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. பண பிரச்சனை வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, வீட்டில் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த மாதிரி தேவையில்லாத உடல் ரீதியாக சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதற்கெல்லாமே என்ன காரணம், இது விடையே தெரியாமல் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 50,000 சம்பளம் வாங்குறேன், 40,000 சம்பளம் வாங்குறேன்னாலும் நான் நைட்டு வந்து நிம்மதியாக தூங்க முடியறதில்ல. நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட்டுங்கிறது வந்து எனக்கு வந்து நிம்மதியாக தூக்குங்கிறதே வரமாட்டேங்குது. மண்டைக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கிடச்சிச்சுன்னா போதும், நான் நிம்மதியாக தூங்கிக்குவேன் அப்படின்னு கூட சொல்லுவீங்க நிறைய பேர். கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய பண பிரச்சனை, பண கஷ்டம் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க போகுது 2025. மீனராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஏற்படும். கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். ஜனவரி மாதத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் வந்து சேர்க்கை ஒரு 2 மாதங்களுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, அதாவது பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக பிரிஞ்சிருப்பாங்க, 2 வருஷமாக பிரிஞ்சிருப்பாங்க, 3 வருஷமாக பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டு ஒன்று சேரக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் வேலை செய்கிறத பார்த்துட்டு 5 வருஷமாக வேலை செய்கிறீங்க, 10 வருஷமாக வேலை செய்கிறீங்க அப்படின்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடக்கூடிய ஒரு அதிக வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த ராஜயோகம் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மை பயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த முதல் 3 மாதங்களுக்கு மட்டும், அதாவது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 3 மாதங்களுக்கு மட்டும் புதிய தொழில்களை, அப்புறம் வந்து இந்த லேண்டு வாங்குறது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எதையுமே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த முதல் 3 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருமண வரன் வந்து சரியாக அமையாது. அதனால் முதல் 3 மாதங்கள் நீங்கள் விட்டுட்டு வைகாசிக்கு மேலே நீங்கள் திருமண வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக கை கூடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த 2 வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பணமே பத்தலை. உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனைனே தெரியல. ஹாஸ்பிட்டல் போனால் 5,000 10,000 செலவாகுது. ஆனால் என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த மாதிரி எந்த ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்ககிட்ட வராது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து 2025 நிச்சயமாக திருமண நிலை வந்து கைகூட அதிக வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்களே வந்து விரைவில் நீங்கள் வந்து அடைச்சிடுவீங்க. நிறைய
கடந்த 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கூடுதல் வழி வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து காட்டுவார். காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டாக வந்து இருக்குது. நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருப்பீங்க. சொன்னால் அப்செட் ஆகுமா, இல்லை பிரச்சனை ஆகுமா, இல்லை சொன்னால் ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் வந்து முதல் 3 மாதம் கழித்து உங்களுடைய காதலை வந்து நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காதல் வந்து 100% வந்து சக்ஸஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. பலம் வாய்ந்த கிரகமான சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது. அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க. கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக மாற அதிக வாய்ப்பு இருக்கு. பயத்தோடு நீங்கள் வந்து சனி பகவானை பார்க்க வேண்டாம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. கவனமும் நிதானமும் இருந்தால் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 2024 நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, அதுக்கப்புறம் திருமண வரன் வந்து கடைசியில் வரைக்கும் அமையிற மாதிரி போகும். கடைசியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து அமையாது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை வந்து 2024 நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து கடந்த ஆண்டுகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப் போகிறது. மீனராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசிக்காரங்க, எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலே கிடையாது. முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இறங்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் வந்து அதிகமாக நடந்திருக்கு. இந்த மீனராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் போய் சிக்கிக்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனதளவில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக வந்து இந்த மீனராசிக்காரங்க இருக்காங்க. மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைங்கிறது நிறையவே வந்துட்டுருக்கு. பிரச்சனை எப்படி இருந்து வருதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து கடந்த ஆண்டுகளில் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. மீனராசிக்காரங்க நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து இருக்காங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஆடம்பர செலவில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க. அதாவது வந்து கம்பேரிசன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அது இருக்குது, அவன்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, அவன் நல்ல வீடு வச்சுருக்கிறேன், அந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து கம்பேரிசன் பண்ணி தனக்கும் ஆசையை வளர்த்துக்கிட்டு அந்த பொருள் உடனடியாக நம்மளுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வெட்டி ஆடம்பர செலவில் பண்ணி கடைசியில் வந்து கடனாளியாக தான் உட்காந்துருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாரையோடையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கிங்க. அடிப்படை விட்டுட்டு நீங்கள் ஆடம்பரத்துக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை வந்து இந்த ஆண்டும் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் உங்களுடைய குடும்ப செலவை மட்டும் பார்த்துக்கிட்டு சிவனேன்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனராசிக்காரங்க வந்து ஹெல்பிங் மைண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த ஹெல்ப் பண்ண நபர் பார்த்தீங்கன்னா வந்து பணம் கொடுக்காம ஏமாற்றிடுவார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், இவங்க தான் அந்த கடனையும் அடைக்கிற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தால் தான் வந்து மீனராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கும்போது பணம் அப்படின்னு வந்துட்டாவே கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் வந்து உங்கள் வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்று.
மீனராசிக்காரங்க நேயர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்குது. மீனராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க. மீனராசிக்காரங்க தோல்வியை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறக்காக வந்து எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3-4 வருஷம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து வக்கட்ட வெளியே இது ஆகாது, செட் ஆகாது, நம்ம வேறு ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ண மாட்டாங்க. என்ன ஆனாலும் ஒரு கை பார்த்துடலாம், இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மீனராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 அமைய போகிறது. எல்லாரையும் நம்பி ஏமாற்றம் அதிகமாகவே அடைஞ்சிருக்கீங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்விலே இருக்காது.